ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம நிலா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறப்போ கூட இங்கே நம்ம சோழனோட நினப்பு தான். என்ன நம்ம ரொம்ப நாளாகவே டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம மனசு மாறுற டைமில் இந்த சோழன் எதுக்காக உடனே எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது சோழன் உண்மையாகவே நம்மளை டிவோர்ஸ் பண்ண போகிறாரா? டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சோழனுக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு அதே யோசனை தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகவ் வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே அந்த வேலை மேலே கூட அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. ராகவ் வந்து இங்கே நம்ம நிலா கிட்ட என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிச்சா நிலா, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நிலா எதையோ யோசிச்சுக்கிட்டு, எதையோன்றதை விட நம்ம சோழன் நினப்பாக தான் இருக்காங்க. உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு திரும்பவும் கூப்பிடுறாங்க. என்ன நிலா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை ராகவ், என்ன கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ராகவ் இருந்துட்டு, என்ன நிலா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா, இன்றைக்கி ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலாவுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ராகவ், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினப்பாவே அந்த ப்ராஜெக்ட் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணி வச்ச டிசைன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு செகண்டில் எரேஸ் ஆகிடுது. எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் எரேஸ் பட்டனை தட்டி விட்டவும் உடனே எல்லாமே அதாவது அழிஞ்சு போகுது. இங்கே நிலா ஒரு நிமிஷத்தில் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, நம்ம இத்தனை நாளாக நைட்டு பகலாக கண் விழிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணோம், இந்த டிசைன் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. முகமெல்லாம் வேக்குது. நம்ம ராகவ் இருந்துட்டு எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டுமே வேலை பண்ணால ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்காவும், கரெக்டாக நம்ம நிலா பின்னாடியே வந்து ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே அப்போ தான் நம்ம ராகவும் திரும்பி பார்க்கவும், இன்னொரு சைடு நம்ம சோழனோட ஃபோன்லேருந்து இங்கே நம்ம நிலாவுக்கு கால் வருது. ராகவ் இருந்துட்டு என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு நிமிஷம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனா, ஹலோ நீங்கள் தான் நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சொல்லுங்கள், நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் பேசுகிறோம், உங்கள் சோழன் அதாவது அவங்க உங்கள் ஹஸ்பண்டா, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம நிலா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க மேடம், அவரோட ஃபோனை எடுத்து தான் நாங்கள் இப்போது உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். இப்போது அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், ரொம்பவே சீரியஸாக இருக்கார். அதாவது தலையில் அடிபட்டு நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நினைவே இல்லாமல் இருக்கார், கான்ஷியஸ் சுத்தமாக இல்லை. நீங்கள் சீக்கிரமாக யாராவது கிளம்பி உங்கள் வீட்டில் இருந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இங்கே நம்ம நிலா இருந்துட்டு ஓடி போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராகவ் இருந்துட்டு, என்ன நிலா நம்மக்கிட்ட ஏதோ பேச வந்தாங்க, ஆனால் பாதியிலேயே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம நிலா ரொம்பவே வேகமாக இப்போது ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே நம்ம சோழன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ சோழன் இருக்க வார்டுக்குமே போகிறாங்க. சோழன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, ஐயோ சோழன், என்ன சோழன் அங்கே இங்கேன்னு கட்டு போட்டு வச்சுருக்கு, அது மட்டும் இல்லாமல் தலையிலுமே நல்லா பெருசாக கட்டு போட்டு வச்சுருக்காங்க. சோழன் எந்திரிங்க சோழன், உங்கள் நிலா வந்திருக்கேன், உங்கள் பொண்டாட்டி நிலா வந்திருக்கேன், எந்திரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ரொம்பவே அழுகுறாங்க. ஆனால் இங்கே நம்ம சோழன் எந்திரிக்கவே இல்லை. நிறைய அடி பலமாக பட்டிருக்கு. அதனால் ரொம்பவே சீரியஸாக இருக்கிறத தான் நர்ஸ் வந்து ஃபோனில் சொல்லியிருப்பாங்க. என்ன டீட்டெயில்னு தெளிவாக நம்ம நிலாவுக்கு வந்து தெரியல. இப்போது டாக்டர் வராங்க, நீங்கள் தான் சோழனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலாவுமே ஆமாம் டாக்டர், சோழனுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காரு, இவ்வளோ அடிபட்டிருக்கு, அங்கே இங்கேன்னு கட்டு போட்டு வச்சுருக்கீங்க, அவருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம், அவரோட உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, அவர் உயிர் பொழிச்சு வந்துருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இங்கே நம்ம நிலா வந்து டாக்டர்கிட்ட கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருமா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் அவருக்கு பழைய நினைவு எல்லாமே ஞாபகத்துக்கு வருமானது டவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆடி போயிடுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்போது இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிறைய சான்ஸ் இருக்குது, தலையில் நிறைய அடிபட்டிருக்கு, கண்டிப்பாக இவர் கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்ம நிலா பயங்கரமாக அழுகுறாங்க. மேடம், எப்படியாவது என் புருஷனை சரி செஞ்சு கொடுங்க, என் புருஷன் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு வேணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கம்மா, இங்கே வர எல்லா பேஷண்ட்டுமே நாங்கள் நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், அவங்க சரியாகி குணமாயிட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம், கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்டை நாங்கள் காப்பாற்றுறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் வந்து எங்கள் சோழனை செக் பண்ணி பார்க்குறாங்க. சோழன்
சோழன் வந்து அதாவது கோமா ஸ்டேஜ்லேயே இருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு கான்ஷியஸ் எதுவுமே வரவே இல்லை. நம்ம நிலா பக்கத்துலேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த பேஷண்ட்டை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் உட்காண்ட்ருங்க, பார்த்துக்கோங்க, அழுகலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து போயிடுறாங்க. நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சோழன் நம்ம பின்னாடியே எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாரு, நம்ம தான் முக்கியம், நம்ம இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்காரு. எனக்காக அவர் நிறைய விஷயத்த மாற்றிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே நம்ம சோழன் வந்து நிலா கூட இருந்தது, நிலா கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டது, அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கிட்ட, அதாவது அவங்க அண்ணனுங்க கூட தம்பிங்க கூட சந்தோஷமாக பேசி சிரித்த நாட்கள், சண்டை போட்ட நாட்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன், எப்படியாவது நீங்கள் திரும்ப வந்துடணும், உங்களுக்கு கான்ஷியஸ் எல்லாமே திரும்ப வந்துடணும், நீங்கள் பழைய மாதிரி என்கிட்ட ஜாலியாக பேசணும், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தப்பு செய்யணும், அதை நான் திருத்தணும், ப்ளீஸ் சோழன், நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க சோழன். நீங்கள் சும்மா பொண்ணுக்கிட்ட பேசுவீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு கெட்ட பழக்கமெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது, யாருக்கும் துரோகம் நினச்சிக்கவங்க கிடையவே கிடையாது. ப்ளீஸ் சோழன், தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க, எந்திரிச்சு வாங்க சோழன், ப்ளீஸ். உங்கள் ஒய்ஃப், உங்கள் நிலா, உங்களுக்கு பிடிச்ச நிலா என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்களே சோழன், இப்போது நான் ரெடியாக தான் இருக்கேன், வாங்க சோழன், நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், ப்ளீஸ் சோழன், திரும்ப எனக்கு நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொல்லாமலும் இருக்க முடியாதே, கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. சேரன் அப்போ தான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் அந்த வேலை பேக்கெல்லாம் கீழே வைக்கவும் நடேசனும் டீ கடைக்கு போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. நம்ம பாண்டியனுமே வேலை முடிச்சுட்டு, பல்லவன் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது சேரனுக்கு கால் வருது. என்ன நிலா பண்ணுறா, இன்னும் நிலா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சொல்லு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசவும் இங்கே நிலா பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சேரனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்னாச்சு நிலா, எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அது வந்துண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. நிலா, என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும் இதை கேட்ட நம்ம சேரன் உடஞ்சி போயிடுறாங்க. அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, என்னம்மா சொல்கிற, அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு நிறைய அடி காயமெல்லாம் எதுவும் இல்லைல்ல, அவன் நல்லா தானே இருக்கான், லேசாக தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அண்ணே நான் எப்படிண்ணே உங்ககிட்ட இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரிப்பா நீ அழுகாதப்பா, நான் உடனே கிளம்பி வரேன், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அட்ரஸுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரன் ஃபோனை வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. வெளியே இருந்த நடேசன், அதுக்கப்புறம் பல்லவன், பாண்டியன், இவங்க 3 பேருமே வந்து என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் நம்ம சேரன் சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் நடேசனுமே ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. நிலா கூட எங்கே டிவோர்ஸ் ஆகிடுமோ, நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்ற யோசனை கண்டிப்பாக சோழனுக்கு இருந்திருக்கும். சவாரிக்கு போகிறப்ப தான் கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு அதாவது இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அவன் நிலாவை பற்றியே நினச்சிட்டு போயிருந்திருப்பான். நிலா அந்த வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டிப்பாக யோசனை இருந்திருக்கும். இதனால தான் கண்டிப்பாக அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இது வரைக்குமே அவன் எப்போவுமே வண்டி ஓட்டுனதில் அவன் எப்போவுமே கீழே விழுந்தது கிடையாது, ஆக்சிடெண்ட் ஆனது கிடையாது. இப்போ தான் முதல் டைமு அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவன் நல்லா வண்டி ஓட்டுறவன், அவனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ கடவுளே, நிலாவும் அவனும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் மனசுக்கு கூட தோணிக்கிட்டே இருந்தது. 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட கூட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் கூட போயிட்டு சோழன்கிட்ட நான் கேட்டேன், இங்கே பாருடா, உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், விட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு நீ நிலாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் நீ வெளிப்படையாக வந்து அதாவது மனசால் நீ சொல்லவே இல்லை, உன் மனசுக்குள்ளே அவள் உன்னை தேடி வந்துடுவா, உன்னை பிரிய மாட்டான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் வேணாண்டா, நீ நிலாவை அதாவது நிலா கூட தான் நீ ஒன்று சேர்ந்து வாழணும், அதுக்கான வழியை மட்டும் பாரு, அனுபவம், அதாவது நான் அனுபவத்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் கூட பண்ணிட்டு வந்தனே சோழா, ஐயோ உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் பதட்டப்படவும் பல்லவனும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, அண்ணே வாண்ணே இப்போவே சோழன்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க எல்லாருமே கிளம்பி இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம சேரன் போயிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நிற்கவும் நிலா பயங்கரமாக இங்கே நம்ம சேரனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அண்ணே பார்த்தீங்களாண்ணே சோழன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சேரனுக்கு நிலா மேலே லைட்டாக கோவமும் இருக்குது. என்னதான் நிலா வீட்டுக்காக நல்லது செஞ்சாலுமே அவங்களோட தம்பிங்க தான், அதாவது நம்ம சேரனோட தம்பிங்க தான் நம்ம சேரனுக்கு உலகமே. தம்பிங்களுக்காக மட்டும்தான் நம்ம சேரன் வாழ்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்காக அவங்க எத்தனையோ இழப்புகளை இழந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நிலா அவங்ககிட்ட, நிலா
நீ மட்டும் டிவோர்ஸ் மட்டும் அந்த டிவோர்ஸ்ன்ற பேச்சு எடுக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக சோழனுக்கு இப்படி நடந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம நிலா வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னென்ன அப்போது என்னால் தான் இவருக்கு இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, கண்டிப்பாக இதனால தான். அவன் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? எனக்கு தெரியும்ப்பா, அவன் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை வந்து பாசமாக உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த அளவுக்கு கனவு இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. அவன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய பொண்ணுங்க கூட பேசுவான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் சுட்டித்தனம் நிறைய பண்ணுவான். சின்ன சின்ன தப்புகளை பண்ண தான் செய்வான். ஆனால் அவன் ரொம்ப ரொம்ப வெகுளிப்பா, ரொம்ப நல்லவன். ஒரு எறும்புக்கு கூட அவன் துரோகம் நினைக்க மாட்டான். உன்னை இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்தே அதுக்கு முன்னாடித்துலேருந்தே என்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அந்த பொண்ணு நானும் லவ் பண்ணுறேங்க. ஆனால் நிறைய பாதிக்கு பாதி போய் தான் சொல்லுவான். ஆனால் அவன் உன்னை லவ் பண்ணது நிஜம்மா. உன் மேலே வச்ச பாசம் எல்லாமே நிஜம்ப்பா. ஆனால் அவன் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நீ சொன்ன டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸ்னால தான் அவன் இப்படி இருக்கான். கண்டிப்பாக உனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் நடந்துருமோன்னு சொல்லிட்டு அவன் பயப்பட்டுருக்கான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த யோசனையிலே சவாரிக்கு போனதுனால மட்டும்தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இத்தனை வருஷமாக அவன் இந்த டிரைவர் வேலையில் தான் இருக்கான். இது வரைக்குமே அவன் எப்போவுமே விழுந்தது கிடையாது, ஆக்சிடெண்ட் ஆனது கிடையாது. இப்போ வரைக்குமே அவங்க முதலாளி இவன் தான் நல்லா டிரைவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து வந்து அடிக்கடிக்கு சவாரி நிறைய கொடுப்பாரு. இப்படி இருக்கிற டைமில் அவன் கண்டிப்பாக அவனாக விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னுடைய நினப்பு தான்ப்பா அவனை இப்படி விழ வச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கோவப்படுறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம், வேண்டாப்பா பேசாதப்பா, உன்கிட்ட நான் காலையில் கூட சொன்னேன் இல்லைப்பா, நீயும் சொல்லணும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்னா நல்லாயிருக்கும். என்னதான் சோழன் சின்ன சின்ன பொய் சொன்னாலுமே அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. அவன் நீ வந்து அவன் கூட இருந்தால் அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட எத்தனையோ டைம் சொன்னேன் இல்லைப்பா. ஆனால் நீ அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருந்த அப்படின்னா கூட கண்டிப்பாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நிலா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணே இந்த மாதிரி டைமில் அண்ணி எதுக்காகண்ணே கஷ்டப்படுத்துகிற? இல்லைடா, நிலாவை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் இதை சொல்லலை. இதுதானே நிஜம். சோழன் வந்து நிலா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் அவனோட மிகப்பெரிய கனவே. நிலாவுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் பார்த்து பார்த்து செய்வான். சம்பாதிச்சா கூட வீட்டில் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே மாட்டான். ஆனால் நிலாவுக்காக வண்டி வாங்கி கொடுத்தான். பாத்ரூம் சரியில்லை அப்படின்றதுக்காக வெளியே ஒரு பாத்ரூம் கட்ட சொன்னான். அதுக்கான பணத்தையுமே அவன் கொடுத்தான்டா. அது மட்டுமா, இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தில் அவன் அவனோட கேரக்டரவே மாற்றிக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாமே அது யாருக்காக? நிலாவுக்காக தானே. அதாவது இதை விட ஒரு பையன் வேறு எந்த பொண்ணுக்கு கிடைக்க போகிறான் சொல்லு? நல்ல பையனாக இருக்கான், தன்னை வச்சு நல்லா பார்த்துக்குவானா அப்படிங்கிறத மட்டும் தானே எல்லா பொண்ணுமே பார்க்கணும். ஏன் நிலா மட்டும் சோழனோட மனசை புரிஞ்சுக்கவே இல்லை? இந்த விஷயத்தில் நிலாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலா ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்காங்க. அப்போது நம்மளால தான் சோழனுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்லேயே நம்ம நிலாவுக்கு சோழன் மேலே லவ் அஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம நிலா வந்து சொல்ல வருவாங்க. உடனே நம்ம சோழன் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்டிருப்பாரு. அதனால் நம்ம நிலா வாயடிச்சு போய் சைலண்ட்டாக ஆயிடுறாங்க. அதனால் மட்டும்தான். இல்லைனா நம்ம சோழன் வந்து ஒரு செகண்ட் பேசாமல் இருந்திருந்தா கூட கண்டிப்பாக நம்ம நிலா வந்து எங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டாம், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சோழன் அவசரப்பட்டாருன்னு தான் சொல்லணும். இப்படி இங்கே நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன், நிலான்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம சோழன் எந்திரிச்சு உட்கார்றாரு. இங்கே நம்ம சேரனுக்கு பயங்கர சந்தோஷம். டே சோழா உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நான் யாருன்னு தெரியுதுல்ல? நான் தாண்டா உன் அண்ணன். உனக்கு தெரியுதுல்லடா? நான் இதோ இங்கே நிற்கிறானே, இவன் பல்லவன்டா. இவனை தெரியுதா? சொல்லுடா, நான் யாருன்னு தெரியுதாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்கவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சேரனுக்கு அப்போ தான் உயிரே வருது. டே சோழா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, பழச எல்லாத்தையுமே நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அழுகவும் செய்கிறாங்க. அண்ணே அழுகாதண்ணே, என் மேலே நீ உயிரவே வச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நானும் உன் மேலே உயிர் வச்சுக்கிட்டு இருக்கேண்ணே. சின்ன வயசுலேருந்து என்னை தூக்கி வளர்த்துருக்க. அது எப்படின்னா நான் உன்னை மறந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
உடனே இங்கே நம்ம பல்லவனை பாண்டியனெல்லாம் பார்த்து, பாண்டி பல்லவா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயுமே பேசுகிறாங்க. பக்கத்தில் நிலா நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா கூட பேசுறதில்ல. நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லார் கூடயுமே சோழன் பேசுகிறாரு. ஆனால் நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. அப்போது நம்மளை அவருக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, அவர் தான் பேசலை, அவர் வந்து உடம்பு முடியாமல் இருக்காரு, நம்மளே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து, சோழன் உங்களுக்கு இப்போ ஓகே தானே, நீங்கள் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே நம்ம சோழன் எதுவுமே பேசாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, என்னடா சோழா அமைதியாகவே இருக்க, நிலா உங்க கூட பேசுகிறாள்ல, நீயும் பதில் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு, நிலாவா யாருண்ணே இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி பல்லவன் பார்க்கவும், உடனே சேரன் இருந்துட்டு, டேய் அது நிலாடா, உனக்கு தெரியலையா நிலாவை? நிலாவா? வானத்தில் தான் நான் நிலாவை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நிலான்றவங்கள நான் யாரையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், உடனே பாண்டி இருந்துட்டு, டே சோழா விளையாடாதடா, நிலாவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிலாவுக்காக நீ எத்தனையோ விஷயத்த உன்னுடைய கேரக்டரை கூட மாற்றிக்கிட்டு இருந்திருக்க, உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்த ஞாபகப்படுத்தவும், ஆனால் நம்ம சோழனுக்கு ஞாபகமே வரலை. இல்லைண்ணே, எனக்கு யாருன்னே தெரியல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. சுக்குநூறாக உடஞ்சி போகுது அவங்க மனசு. உடனே நிலா இருந்துட்டு, என்ன சொல்லணும் இப்படி பேசுகிறீங்க, நான் உங்கள் ஒய்ஃப், அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையுமே இங்கே நம்ம நிலா ஒவ்வொன்றா லைனாக சொல்லவும், அப்போ கூட நம்ம சோழனுக்கு வந்து ஞாபகமே வரல. இல்லைங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, இவங்க என் அண்ணன், இதோ இங்கே நிற்கிறானே பல்லவன், இவன் என் தம்பி, இந்த அப்பா நிற்கிறாரு, பாண்டி நிற்கிறான், இவங்கள மட்டும்தான் எனக்கு தெரியும், இவங்க தான் என்னுடைய உலகம். என் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே எங்கள் குடும்பத்தை ரொம்ப தப்பாக பேசுவாங்க, அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க, எப்போ வந்தீங்க, ஏன் கூட எப்போ பேசுனீங்கன்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைங்க. உங்களை இதுக்கு முன்ன பின்ன நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னென்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன, இவங்கள தான் கல்யாணம் பண்ணி விட்டு வந்திருக்கியா அண்ணா, என்கிட்ட சொல்லவே இல்லை நீ, அப்போது லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் கேட்கவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டே அப்படிலாம் பேசாதடா, அது என் தங்கச்சி மாதிரி, அவள் உன்னை தாண்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, நீ அவளும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாமல் நிலா வந்து உன்னை லவ் பண்ணல, ஆனால் நீ நிலாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணியடா, அதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நம்ம சோழனுக்கு ஒன்றுமே புரியல. என்னென்ன என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலண்ணே, எனக்கு நிறைய யோசிச்சா தலை வலிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சேரனுக்கு பயமாயிடுது, எங்கே இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையுமே மறந்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ரிலாக்ஸ் பண்ண பார்க்குறாங்க. டே சோழா, நீ நிறையலாம் யோசிக்காதடா, உனக்கு நாங்கள் அண்ணன் அப்பன் தம்பின்னு எல்லாருமே இருக்கோம், நிலா உனக்கு தெரியல அப்படின்னா நீ விட்டுடா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து இங்கே சோழனை படுத்து தூங்க வைக்கிறாங்க. இப்போது நிலா பயங்கரமாக அழுகுறாங்க. பல்லவன் தொட்டு, அண்ணி அழுகாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு தலையில் அடிபட்டிருக்குல்ல, அவருக்கு நடந்த எல்லாத்தையுமே கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு, மற்ற எல்லாமே மறந்து போயிட்டுருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பல்லவா, சோழனுக்கு என்ன சுத்தமாகவே ஞாபகம் இல்லை, எனக்கு ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரனும் வராங்க. இங்கே பார்ப்பா நிலா, இதுவும் ஒரு நல்லதுக்காக தான், நீயும் அவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்த, இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை, ஏன்னா சோழனுக்குமே உன்னுடைய நினப்பு இருக்காமல் இருக்கும்ல, அவனும் ஒரு வேறு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருப்பான்ல, உன்னுடைய ஞாபகம் இருக்காமல் இருக்கும், உனக்கும் அவன்கிட்டருந்து டிவோர்ஸ் வேணும், அதுதானப்பா, சரி இதுதான் ரொம்ப கரெக்டான டைமு, இனிமேல் நீ சோழன்கிட்ட பேசாதப்பா, அவன் அப்படியே இருந்துட்டு போகிறான், வேணா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறதா இருந்தால் ஓகே, மற்றபடி மற்றது எதுவுமே அவனுக்கு ஞாபகப்படுத்தணுன்றது எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அவன் இப்படியே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குவான்ப்பா, உன்னுடைய ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா உன் கூட இருந்த நினைவுகள், அது மட்டும் இல்லாமல் உன்னை லவ் பண்ணது அது இதுன்னு எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும், இது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தானே, இங்கே பார்ப்பா நிலா, நீ இதை இப்படியே விட்டுருப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே பயங்கரமாக அழுகுறாங்க. சேரன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே கண்டிப்பாக என்னால் சோழனை மறக்க முடியாதுண்ணே, கோர்ட்டில் நேற்று எல்லார் முன்னாடியுமே நான் சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லார் முன்னாடியும் சொல்லலான்னு சொல்லிட்டு வரப்போ சோழன் முந்திக்கிட்டு, இல்லை சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு, இல்லைனா நான் நேற்றே அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற முடிவை எல்லார் முன்னாடியுமே சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சேரன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறேன் நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே, நான் சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அவர் கூட இருந்து அவர் கல்யாணம் அதாவது
என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய லைஃப்பை அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் அவர் என் கூட இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குண்ணே. தயவு செஞ்சு என்ன அவர்கிட்டருந்து பிரிச்சுடாதீங்கண்ணே. நான் அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இத கேட்ட சேரன் இருந்துட்டு, "இங்க பாருப்பா நிலா, நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தம்பிங்க மட்டும் தான் எனக்கு எல்லாமே. உன்ன கூட நான் கொஞ்சம் பேசி கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. சோழனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் இப்படி முடியாம நிலைமையில இருக்கானேன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சுப்பா. அதனால தான் உன்ன நான் என்னென்னமோ கேட்டுட்டேன். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நல்லா பேசிட்டேன். சாரிப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. "இருக்கட்டும் விடுங்கண்ணே. நீங்க உங்க தம்பி மேல இருக்கிற பாசத்தினால தானே இப்படி திட்டிட்டீங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. நான் ஒண்ணும் நினைக்கலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா நிலா, இது இப்போ கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நீங்க 2 பேரும் புதுசா லவ் பண்ண ஆரம்பிங்க. அவனோட மனசுல நீ இடம் பிடிக்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணே. எப்படியோ ஒண்ணு அவருக்கு எதுவும் ஆகலைல்ல. அவர் நல்லா இருக்கிறாரு. அது மட்டுமே எனக்கு போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நிலா வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட பேச போறாங்க. "சோழன், சாப்பிட்றீங்களா? ஜூஸ் குடிக்கிறீங்களா? வலி எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க, நீங்க எதுக்காக எனக்கு இதெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன சோழன், ஏன் இப்படி பேசுறீங்க? அ உங்கள எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். நீங்களும் நானும் ஃப்ரெண்டா இருந்திருக்கோம். நீங்க மறந்துட்டீங்க போல. என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா? அதனால தான் மறந்துட்டீங்க." "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், "ஆமா, சரி நீங்க ஜூஸ் குடிங்க. நீங்களும் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சோழனோட மனச மாத்திரலாம். அது மட்டும் இல்லாம அவன நம்ம லவ் பண்ணவுமே ஆரம்பிக்கலாம். நம்ம லவ்வ அவர்கிட்ட ஒரு நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அவர் கண்டிப்பா நம்மள ஏத்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்களோட முதல் ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறாங்க. இப்போ சோழன கவனிச்சுக்கிறதுலேருந்து எல்லாமே சோழனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு வேலையையும் பார்த்து பார்த்து செஞ்சு குடுக்குறாங்க. இப்போ நம்ம சோழன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நடேசன் நம்ம நிலா கிட்ட தனியா பேசுறாங்க. "இங்க பாருப்பா நிலா, இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்கப்பா. ஏன் எனக்காக கூட நீ நிறைய விஷயம் செஞ்சிருக்க. நான் உடம்பு முடியல அப்படின்னா எனக்கு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிற. எனக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்து குடுக்கறதுலேருந்து பாய், தலகாணி, பெட்ஷீட்டு, கட்டில்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எனக்கு உள்ளே கொண்டு வந்து போடுறதும், நான் பனியில படுக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கடையநூறுவா சாப்பிடக்கூடாது, கடை சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எத்தனையோ விஷயத்துல என்ன மாற்றிருக்கப்பா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருக்கும். நரகம் மாதிரி இருக்கும்ப்பா எங்கள் வீடு. அது மட்டும் இல்லாமல் ஊர்ல உள்ள எல்லா காலி பயலுகளும் எங்க குடும்பத்த பத்தி தான் ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ வந்ததுக்கப்புறம் எ சோ சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் சொல்லிட்டு இவங்க 4 பேருமே ரொம்பவே ஒத்துமையா, சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. வீட்ல சந்தோஷ சத்தமும், சிரிப்பு சத்தமும் மட்டும் தான்ப்பா இருக்கும். நீ வந்ததுலேருந்தே. இங்க பாரு நிலா, நீ எப்பவுமே இந்த வீட்லயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம சோழன் கூட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இது விஷயமா நான் உன்கிட்ட பேசணும்னு கூட நினைச்சேன். ஆனா சோழனுக்கு இப்படி நடந்து போச்சு. சரி விடுப்பா, என்னமோ ஏதோ கெட்ட நேரம் போல. அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. சேரன் பேசுனத எதையுமே மனசுல வச்சுக்காதப்பா. அவன் ஏதோ அவன் தம்பி மேல இருக்கிற பாசத்தினால அப்படி என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, விடுங்க அங்கிள். உங்க எல்லாருக்குமே என்ன திட்டுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்குன்னு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குல்ல. ஏன் இந்த வீட்ல யாராவது தப்பு பண்ணா நான் கேள்வி கேட்கறது இல்லையா? உங்க மேல எனக்கு எல்லாருக்குமே அதாவது எல்லார் மேலயுமே எனக்கு உரிமை இருக்குல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்குமே எல்லாருக்குமே என்ன திட்டுறதுக்கோ, அடிக்கிறதுக்கோ, கேள்வி கேட்கறதுக்கோ எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. "நீ ரொம்பவே தெளிவா ரொம்ப புரிஞ்சு போய் அழகா பேசுறப்பா. உண்மையாவே நீ அம் அதாவது வயசு பொண்ணு கிடையவே கிடையாது. நீ ஒரு கிழவி மாரி. ஏன்னா அதாவது கிழவியோட அனுபவம்லாம் எப்படி இருக்குமோ, ஒரு வீட்ட எப்படி வழிநடத்தணும், நல்லது கெட்டது எது, என்ன ஏது, யார்கிட்ட எப்படி பேசணுன்றதுலேருந்து எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குப்பா. எல்லாருக்குமே அனுபவப்பட்டா மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ அ சின்ன வயசுலயே எவ்வளோ மெச்சூர்டா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீயும் சோழனும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதான்ப்பா என்னுடைய ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நிலா வந்து ரொம்பவே கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம சோழனுக்குமே நிலா மேல லவ் வருது. ஒரு நாள் நம்ம நிலா சோழன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. "சொல்லுங்க, உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வீட்ல உள்ள மொத்த வேலையுமே செய்றீங்க. அண்ணனுங்களுக்கு, தம்பிங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்துக்கிறீங்க. என்னையும் பார்த்துக்கிறீங்க. ஆஃபீஸ்க்கும் போறீங்க. நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. இப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் அழகா இருக்கு. என்ன ரொம்பவே கேர் எடுத்து
பார்த்துக்கிறீங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அ சோழன் வந்து சொல்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, சோழன் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம லைஃப்க்கான விஷயம் தான். நான் உங்களை லவ் பண்ணுறேன் சோழன். நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சோழனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டில் உள்ள எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. என்னையும் நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்களோட கேரக்டருமே சூப்பரா இருக்கு. மத்தபடி வேற என்னங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம நிலா யாராவது பக்கம் அக்கம் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு உடனே நம்ம சோழன கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோழனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் நடேசன் எதார்த்தமா அங்க வரவும், நிலா வந்து சோழன கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நம்ம நடேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது நடக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே இந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். நிலா அந்த வீட்டை ரொம்ப நல்லா வழி நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம அ நடேசன் வந்து மனசுக்குள்ளே நெனச்சுக்கிட்டு இவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம நிலா இருந்துட்டு சோழன் எப்பவுமே என்னை விட்டு நீங்கள் எப்பவுமே பிரியவே கூடாது. நீங்கள் எப்பவுமே என் வாழ்க்கை துணையா கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சோழன் மட்டும் அந்த கோர்ட்டில் டிவோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க 2 பேரும் அப்போவே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அது ஒன்று நடக்காததுனால தான் எங்கள் சோழன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்காமல் இருந்திருந்தா அவருக்கு ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்காது. அதே சமயம் அவருக்கு மெமரி லாஸுமே வந்திருக்காது. அதுக்கப்புறம் நிலா சோழனோட மனசுக்குள்ளே இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டாங்க. அதுவுமே தேவையில்லாதது தான். இப்போது ஏதோ ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சேரனும் சரி சரி நம்ம சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்தது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னதுன்னு இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது. சோழனும் நிலாவும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே சோழன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.